Okay, we shall move to the next question. A boy is walking along a path. You listen to this question. ஒரு பாத் ஒன்று, அந்த பாத் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். y equal to ax square plus bx plus c. இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷனில். ஸோ இது போல் இருக்கும்ல, அதனுடைய கர்வு இப்படி இருக்கும். அதனுடைய கர்வு வந்து இப்படி இருக்கும். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் y equal to ax square plus bx plus c. So this is a quadratic equation and this curve is named as parabola, right? So இது தெரியும். இப்போ என்ன சொல்ல வராங்க, இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு தம்பி என்ன செய்கிறாரு, இந்த கர்வ் ஷேப்லேயே நடந்து வராரு. ஓகேவா, ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோட்டில் இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் ஹீ இஸ் வாக்கிங். ரோட்டில் இந்த மாதிரி கர்வ் இருக்குமா? ஐ வில் ஆன்சர் ஃபார் தோஸ் திங்ஸ், ப்ளீஸ் லிசன். இந்த கர்வ் மேலே -6,8ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, -2, -12ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, 3,8ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அவர் நடந்து வரும்போது ஹீ இஸ் கிராசிங் தோஸ் 3 பாயிண்ட்ஸ். அந்த 3 பாயிண்ட்ஸை நவுந்து வராரு. இந்த 3 பாயிண்ட்டும் இந்த கர்வுக்கு மேலே தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. அந்த தம்பியோடைய ஓகே, ஒரு தம்பி வந்து இதில் நடந்து வர்றார். அந்த தம்பியோடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர், அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா 7,60 இருக்கார். P of 7,60. P of 7,60. அப்போது P of 7,60ன்ற பாயிண்ட் வந்து இந்த கர்வுக்கு மேலே இருக்குமா, இல்லை இந்த கர்வை விட்டு வேற எங்கேயாச்சும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஐ ஹாவ் நோ ஐடியா வெதர் இட் இஸ் ஹியர் ஆர் ஹியர். அதை பற்றி எனக்கு தெரியல. இது 7,60. வெதர் தி 7,60 லைஸ் அவுட் சைட் தி கர் ஆர் இட் லைஸ் ஆன் தி கர் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படியே இந்த பாதையிலே இவர் நடந்து வந்தார்னா, இந்த பாதையில் தான் அவர் நடப்பார், வேறு எந்த பாதையிலையும் அவர் போக மாட்டார். இந்த பாதையிலே நடந்து வந்தார்னா will he meet this person? அவருடைய ஃப்ரெண்டை வந்து அவர் மீட் பண்ணுவாரா மாட்டாரா? தட் இஸ் a question. இதை மீட் பண்ணுவாரா மாட்டாரான்றதுக்கு நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஆமாம், இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும்னா ஏபிசி இது மூணுத்தினுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா 7,60 இதுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். எதுக்கு மேலே? கர்வுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அந்த பாயிண்ட் வந்து கர்வை விட்டு வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா he will meet the friend. if does not satisfy அப்படின்னாக்கா அவர் மீட் பண்ண மாட்டார் அப்படின்னு அர்த்தம். ரைட்? hope you will understand. ஸோ சம்ம போடுறது ஒரு மேட்டர் ஆஃப் திங் கிடையாது. ஆமாம், நீங்கள் என்னைக்கு வந்து இப்போது ஒரு நம்ம ஸ்கூலில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, இதுதான் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த மேப். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிரவுண்ட். இந்த கிரவுண்டில் வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, டக்குன்னு ஒரு ஆக்சிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அது ஒரு வேளை இப்படி கூட இருக்கலாம். நான் எக்ஸ் ஆக்சிஸை இங்கே வச்சுக்கிறேன், ஒய் ஆக்சிஸை இங்கே வச்சுக்கிறேன், இப்படி இருக்கலாம். நான் நடுவுலையும் வச்சுக்கிறேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு. ஸோ இந்த இடத்துலையும் வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி ஆரிஜின், திஸ் இஸ் தி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் தி ஒய் ஆக்சிஸ். லெட் மீ ரப் திஸ். இப்போது இங்கே ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரம் எங்கே இருக்குன்னு சொல்லலாம்ப்பா நீ. இங்கே ஒரு காரை வந்து கிரவுண்டில் நம்ம பார்க் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார் எங்கே இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியும். 5,3. ஸோ கிராஃபாக அந்த புள்ளி எல்லாமே இந்த படத்தில் எல்லாம் எங்கே இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். ஒரு பையன் அப்படி ஓடி வரான்னு வச்சுக்கோங்க, இந்த ஷேப்பில் ஓடி வரான்னா அவன் எந்தெந்த பாயிண்ட்லாம் கிராஸ் பண்ணி ஓடியாரான். ரைட்? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, ஐ எம் எக்ஸ்பிளைனிங் திஸ். இங்கே வந்து 2 கொக்கோ போல் இருக்குது, நம்ம கிரவுண்டில் இருக்குல்ல, கொக்கோ போல் இருக்குது. இந்த கொக்கோ போலை சுற்றி ஒரு பையன் இப்படி ஓடுறான். தட் பாய் இஸ் ரன்னிங் இன் எலிப்டிக்கல் ஷேப்பில். எலிப்டிக்கல் ஷேப். அவன் எந்தெந்த புள்ளியிலலாம் போகிறான். ஒரு பையன் இங்கே நிற்கிறான், இந்த 3 புள்ளியை கடந்து அவன் ஓடி வரான் வேகமாக. இந்த பாயிண்ட்லேயே தான் அவன் நடந்து ஓடி வருவான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்கிற பையனை அவன் மீட் பண்ணுவானா, இடிப்பானா? சார் தேவையா சார் இது? சி, என்னைக்கு வந்து உங்களுடைய பிளானட்டை, உங்களுடைய சர்ஃபேஸை, கிரவுண்ட் சர்ஃபேஸை நீங்கள் கிராஃபிக்கலாக பிரிக்க ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கி தான் ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணணுன்ற லாஜிக்கே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பீங்க, இந்த இடத்துல இருக்கீங்க. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கீங்க. இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணோடனே நீங்கள் தேடுற இடம் இந்த இடமா இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நான் எப்படி மூவ் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு ஜிபிஎஸ்க்கு நீ எங்கே இருக்கிறேன்னு தெரியணும், நீ தேடுற இடம் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியணும். அதை எப்படி அது
எங்கே இருக்குதுன்ற பொசிஷனெல்லாம் எப்படி அது டிஃபைன் பண்ணிக்கும்? பை மேக்கிங் திஸ் கிராஃப். இந்த கிராஃபை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை உருவாக்க முடியும். ஸோ இந்த பாத்துலேயே இவன் ட்ராவல் பண்ணி வரான், இங்கே வர முடியுமா? ஸோ நான் இன்னும் ஒரு விஷயத்துக்கு போகிறேன் பாரு. ஒரு ஒரு பிளானட்டில் ஒரு எரி கற்கள், ஒரு காமிட், வால் நட்சத்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து இந்த ஷேப்பில் இப்படி பறந்து வருது. சார் அது எப்படி சார் பேரபோலிக் ஷேப்பில் தான் பறந்து வருமா, எலிப்டிக்கல் ஷேப்பில் தான் பறந்து வருமா? அஃப்கோர்ஸ் அப்படி தான் நடக்குது. நீங்கள் ஒரு பிளானட்டு எர்த்து எப்படி சுற்றி வருது? இட் ரொட்டேட்ஸ் தி சன் இன் தி எலிப்டிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஒரு காமிட் வந்து ஒரு இப்படி ஒரு கயிறை ஒரு கயிறு இருக்குது, இப்படி ஒரு கயிறை வந்து இதில் ஒரு பாலை கட்டி, நான் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பாக்ஸை கொட்டி இந்த பெயிண்டில் வந்து ஒரு ஆணியால் அடிச்சுட்டாங்க, ஒரு ஓட்டை ஒன்று போட்டாங்க. அதில் வந்து அப்படியே கோடு மாதிரி அந்த பெயிண்ட் வந்து கீழே ஒழுவிட்டே இருக்கும். இது என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பெயிண்ட் டப்பா வந்து இப்படி தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டோடனே அந்த பெயிண்ட் டப்பா இப்படி போகுது, இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இட் ரொட்டேட் லைக் திஸ். அப்போ அப்படியே ஒரு டைம்லேயும் அது என்ன செய்யுதுன்னா, இட் ரொட்டேட்ஸ் இந்த எலிப்டிக்கல் ஷேப். ஒரு பொருள் வந்து அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குன்னா அது ஏதோ ஒரு கருவை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் இருக்கும். அது பேரபோலாவாக இருக்கும், எலிப்ஸாக இருக்கும், ஹைப்பர்போலாவாக இருக்கும். ஒரு வால் நட்சத்திரம் வந்து இந்த மாதிரி ஒரு பேரபோலிக் ஷேப், இந்த ஷேப்பில் தான் ரொட்டேட் ஆகி வருது. அதனுடைய ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், ax². இப்போ சயின்டிஸ்ட் வந்து என்ன செய்கிறாங்க, இது வந்து -6,8 -2, -12 அண்டு 3,8. ஸோ இது எல்லாமே அஸ்ட்ராலஜியில் இந்த பாயிண்ட் வழியாக போகுது. கன்சிடர் தட் தேர் இஸ் எ பிளானட் அட் 7,60. இந்த இடத்துல ஒரு பிளானட் இருக்குது, இந்த இடத்துல எர்த் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த வால் நட்சத்திரம் எர்த்தை வந்து ரீச் பண்ணுமா? இது ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. எர்த்தை வந்து ரீச் பண்ணுமா, மீட் பண்ணுமா? ஸோ இந்த இடத்துல அப்படியே கொஷினை வேறு மாதிரி பாருங்கள். இது ஃப்ரெண்டு அப்படின்லாம் பார்க்காம, ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்டுக்கு போய் பாருங்கள். இது ஒரு முக்கியமான கொஷின் தான். ஓகே, ஸோ டூ தட், ப்ளீஸ் லிசன். ஸோ நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ டேக் தட் ஈக்குவேஷன். y equal to ax² plus bx plus c. இந்த கர்வ் வந்து since it passes through -6,8, -2, -12 and 3,8, ரைட்? இந்த கர்வ் வந்து இந்த 3 பாயிண்ட் வழியாக போகுதுன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் வழியாக போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் வழியாக போகுதுன்னா அப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி படித்தவங்களுக்கு அது தெளிவாக தெரியும், சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ட்டு. இது ஒய்யோடைய வேல்யூ, இது எக்ஸோடைய வேல்யூ. ஷால் ஐ சப்ஸ்டிட்? ஸோ ப்ளீஸ் லிசன். ஒரே ஐடியா கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடும். -6,8 வந்து எக்ஸில் போடுவோம். அப்படின்னா வரும்னா 36a. If you substitute -6 here, you will get -6b, right? Plus c equal to the value of y. So I must write that 8 here. Instead of writing there, I will write here. Okay? So ஒரே ஐடியா வேலை முடிஞ்சு போகுது. This is the first equation. And let me switch over to the second equation. You substitute the value. This is the value of x and this is the value of y. You put -2 here. You put -2 here. You will get 4a. Am I right? -2 எங்கே போட்டிங்கன்னா -2b plus c equal to the value of y is -12, -12. This is the value of x and this is the value of y. You substitute this, you put 3 there, you will get 3 square is 9a. கரெக்டாக போட்டுருக்கா? அடுத்தது 3 8 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா plus 3b plus c equal to the value of y is 8. The value of y is 8. So these are the 3 equations. இதில் தப்பு வந்துடக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இங்கே ஒரு ஜிக்ஸாக் போடுறேன், அந்த இடத்துல நோட்ஸை ஃபில்அப் பண்ணுங்கள். மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மறக்காமல் எழுதணும். யூ டு நாட் ஸ்கிப் தோஸ் ஸ்டெப்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அது ax equal to b அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு எழுதணும். அதுக்கப்புறம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு ஹெட்டிங் கொடுக்கணும். ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நேராக ஸ்கிப் ஆகி அந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஸோ திஸ் இஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ ஐ வில் ரைட் தோஸ் மேட்ரிக்ஸ் 36 4 9 -6 -2 3 1 1 1. I will separate this matrix 8 -12 and 8. This is the augmented matrix. So we need to make this matrix to echelon form, right? Row echelon form.
ஸோ அதுக்கு என்ன செய்யணும், இந்த இடத்த 0 ஆக்கணும், இந்த இடத்த 0 ஆக்கணும், இந்த இடத்த யூஸ் பண்ணணும். ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்ன செய்யலாம் பாருங்கள், R2 எடுத்துக்கிறேன் கண்ணு, R3 எடுத்துக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு மேக் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அட் R2 and R3. ஸோ லெட் மீ ரைட் தட் R2 and R3. பட் ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் R1. யூ ரைட் த R1. என்ன பண்ணால் 0 ஆகும், என்ன பண்ணால் இது 0 ஆகும். இது கூட -9 பெருக்கலாம்ல, -9 பெருக்கினா -36 வரும்ல. -9 எது கூட கண்டு பெருக்கணும், R2 கூட பெருக்கணும், முடிஞ்சு போச்சு. இதில் அதே மாதிரியே -4 பெருக்கலாமா, -4 ப்ளஸ் வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த ஒரு ஸ்டேஜ் தான், இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜில் ஆன்சர் வரப்போகுது. ஆனால் பொறுமையாக செய். இது கூட -9 பெருக்கணும், இது கூட -4 பெருக்கணும். -9 பெருக்கட்டுமா, -36 minus into minus plus 18 minus 9 minus into minus plus 9 2s are 18, remaining 1 and 10, 108. அப்புறம் R1 ஆட் பண்ணுமா, -6 1 8. இது 0, இது 12, இது 10, இது கூட பெருக்கினீங்கன்னா -18, இது கூட பெருக்கினீங்கன்னா -9 வரும்ல இந்த இடத்துல. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், வில் கெட் -8, சாரி -8. இது 6 1 1 கரெக்டாக போட்டுருக்கேண்ணா. ஐ வில் ரைட் தட் 36 -6 1 8, அதுக்கப்புறம் 0 12 -8 1 1 6. ஸோ தீஸ் ஆர் தி கால்குலேஷன். அது நீங்களா வேகமாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான். ஸோ அடுத்த ரோவுக்கு போயிடுறேன். இது கூட -4 பெருக்கலாம் கண்ணு. ஸோ -36 -12 -4 -32 எல்லாத்துலேயுமே மைனஸ் வந்துருக்குல்ல, கரெக்டாக போட்டிருக்கேன். அடுத்தது R1 36 -6 1 8. okay, this will become 0 and this will become -18, this will become -3 and this will become -24. okay, 0 -18 -3 -24 -24. இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பாருங்க, இது 4 டேபிளில் வரும்ல. யூ கேன் டிவைட் திஸ் பை 4. ஆமாம் தானே, டிவைட் திஸ் பை 4. இது என்ன செய்யலாங்கன்னு 3 டேபிளில் டிவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் டிவைட் திஸ். ஸோ R2லேயும் R3லேயும் எனக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ அதை நான் டிவிஷன் பண்ணிடுறேன். R2-வை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிடுறேன். R3-யை வந்து -3ஆல் டிவைட் பண்ணிடுறேன். okay, I will get 36 -6 1 8. I will close this, divide this by 4 0. 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 4s are 12 -2 4s are 8. இதுக்கு என்ன கண்ணு வரும், how many 4s are there, 2 4s are 8 9 29. okay, அடுத்தது இங்கே கண்ணு 0 ப்ளஸ் ஆகிடும். வந்து 6 3s are 18, 1 3 is 3, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆகிடும் 8 3s are 24, 8 3s are 24. இதுக்கப்புறம் நம்மளுடைய டார்கெட் இந்த இடத்த 0 ஆக்கணும், இதை யூஸ் பண்ணணும். ஒன்றுமே கிடையாது, இந்த 2 ஸ்டேஜ் மட்டும் தான் நீங்கள் பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே நடக்க போகுது சொல்லுங்க பார்ப்போம். R3ல் நடக்க போகுது. R3 எடுத்து எழுதுங்க. அடுத்தது எதை யூஸ் பண்ண போகிறீங்க, R2 எடுத்து எழுதுங்க. இது கூட -2 பெருக்கலாமா, பெருக்கலாம்ல. -2 எது கூட, R2 கூட -2 பெருக்கிறேன். இது கூட -2 பெருக்கும். -2 பெருக்கினா என்ன ஒரு சொல்லுங்க பார்ப்போம். 0 இது கூட பெருக்குனா -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. ஃபஸ்ட்டு மைனஸை போட்டுடுறேன். 50 58 58. அடுத்தது 0 6 1 8 0 0 5. இதுப்பா -50. I will write those things. 36 -6 1 8 0 3 -2 29 00 00 5 -50. okay, so we have arrived with a row echelon form. இன்னொரு ஸ்டேஜ் செய்யலாம்ல. if you want you can divide this row by 5. அது தேவையில்லை, செய்யறதுனாலும் தப்பு இல்லை, செஞ்சுக்கலாம்.
இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஜிக்ஸாக் போட்டு வைக்கிறேன் நான். நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு திரும்ப எழுதுங்க. AX = B. அதுக்கப்புறம் நான் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நான் எழுதிக்கிறேன். 36A - 6B + C = 8. அடுத்தது 3B - 2C = 29. 5C = -50. If you bring this 5 to the RHS side, you will get C = -10. Am I right? This is C = -10. You substitute this -10 here. இதில் substitute பண்ணலாம். அப்போனா வரும் பாருங்க 3B கரெக்டாக எழுதுறேன்னா இதில் எடுத்து substitute பண்ணிங்கன்னா you will get minus into minus +20 = 29. 10 2s are 20. If you bring this to RHS side, you will get 3B = 29 - 20. 3B = 9. B = 9 divided by 3. B = 3 3s are 9. And substitute both the values in this first equation, you will get the value of A. 36A. You substitute 3 here, you will get -18 - 10 = 8. So this is -28, right? 36A = 8 -28 அந்த பக்கம் வந்துச்சுன்னா +28. 36A = 36. Then A is equal to 1. So A = 1, B = 3 and C = -10. சரி, இந்த வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்யறது? இந்த வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்யறது? So I will write this equation once again. Y = ax² + bx + c. This is the curve. Okay. இந்த 7,60 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கர்வை விட்டு வெளியே இருக்கா? கர்வை விட்டு வெளியே இருந்ததுன்னா அந்த தம்பி வந்து அவரை மீட் பண்ண மாட்டார். கர்விலே இருந்ததுன்னா தான் அந்த தம்பி வந்து மீட் பண்ணுவார். அந்த பாயிண்ட் கர்வுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து இந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனா LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ லிசன். ஸோ y = what is the value of A? What is the value of A? A is 1, x². What is the value of B? B is 3 plus 3x. And the value of C is -10. Yes. So substitute P of 7,60. ஏன் இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறீங்க? அதை புரிஞ்சுக்கணும். அப்படியே லாஸ்ட்டாக வந்து அது மெமரி பண்ணிக்கக்கூடாது. ஏன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? இந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். எக்ஸ் இருக்க வேண்டியத்தில் இந்த பாயிண்ட்டை போடுங்க, ஒய் இருக்க வேண்டியத்தில் இந்த பாயிண்ட்டை போடுங்க. ஒய் இருக்க வேண்டியத்தில் இந்த பாயிண்ட்டை போட்டிங்கன்னா என்ன வரும்? 60 = இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வருங்கன்னு 49. 7 3s are 21 -10. If you add this, you will get 0. 70 70ல 10 போச்சுன்னா 60 = 60. ரெண்டு பக்கம் ஈக்குவலாக வருதுன்னா என்ன அர்த்தம்? சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்போது P of 7,60 lies on the path y = x² plus 3x minus 10. What does it mean? 7,60ன்றது இந்த கர்வுக்கு மேலே தான் இருக்குது. அப்போனா he will meet his friend. இதை போல ஒரு ஆன்சர் இருக்கணும். Yes, he will meet his friend. ஸோ அது வந்து ஒரு காமிட்டாக இருந்ததுன்னா அந்த பிளானட்டை மீட் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, we'll see in the next class. Thank you.